வெல்கம் பேக் டு ஐ கேன் பிசிக்ஸ். இன்னைக்கு நம்ம என்னமா பார்க்க போறோம் அப்படின்னா நியூக்ளியை. ஓகே, இப்ப நியூக்ளியை அப்படின்னா நமக்கு என்னையா வரும் அப்படின்னா நியூக்ளியஸ். அப்ப இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னையா இருக்கு அப்படின்னா the nucleus consists of protons and neutrons. அப்ப இந்த புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், இந்த நியூட்ரானுக்கு நியூட்ரல் சார்ஜ். ஓகே, அப்ப வாட் அபவுட் த மாஸ் ஆஃப் புரோட்டான்? ஸோ மாஸ் ஆஃப் புரோட்டான் இஸ் 1836 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும் 9.1 into 10 to the power minus 31 கிலோகிராம் அப்படின்னு தெரியும். ரைட், ஓகே. அப்ப இந்த நியூக்ளியஸ் இருக்கு, ரைட், ஓகே. நியூக்ளியஸ்ல இதெல்லாம் இருக்கு, ரைட், ஓகே. அப்ப வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியஸ்? ஆர் ஜென்ரலா சொல்லலாம் எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்னமா பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் கெமிஸ்ட்ரியை கொஞ்சம் இருக்க போறோம். எக்ஸ் இசட் ஏ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு பீரியாடிக் டேபிள்ல ஒரு எலமெண்ட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்றது. ஓகே, அப்ப இங்க எக்ஸ் அப்படின்னா என்னையா? எக்ஸ் இஸ் த எலமெண்ட். ஈஸியா சொன்னா அதுதான். ஓகே, அப்ப அதுக்கு இன்னொரு பேர் என்னையா அப்படின்னு கேட்டா உடனே பேர் சொல்லலாம் கெமிக்கல் சிம்பல் அப்படின்னு சொல்லலாம். கெமிக்கல் சிம்பல், ரைட், ஓகே. அப்ப வாட் இஸ் இசட்? இசட் இஸ் தி அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர். இந்த அட்டாமிக் நம்பரை கொஞ்சம் மாத்தி சொன்னா எப்படி சொல்லலாம்? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அப்படி இல்லைன்னா மாத்தி சொன்னா எப்படி சொல்லலாம்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்ப அட்டாமிக் நம்பர்னா மூணு விதமா சொல்லலாம். அட்டாமிக் நம்பர், நம்பர் ஆஃப் புரோட்டான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப ஏன்னா என்னையா அப்படின்னு கேட்டா ஏன்னா மாஸ் நம்பர். அப்ப மாஸ் நம்பருங்கிறது என்னையா அப்படின்னா அட்டாமிக் நம்பர் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஓகே, சப்போஸ் ஐ வாண்ட் டு கால்குலேட் த நியூட்ரான் அப்படின்னா என்ன சொல்லலாம்? நியூட்ரான் ஈக்குவல் டு ஏ மைனஸ் இசட். ஏ மைனஸ் இசட். ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? நம்ம செக் பண்ணுவோமா? எஸ். அப்ப எப்படிமா செக் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஒரு எலமெண்ட் அப்படின்னா அது அயன் 2656. அது ஏன் சார் உங்களுக்கு பிடிச்ச ஒரு எலமெண்ட் அப்படின்னா பின்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா BE/A, தட் இஸ் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் அப்படிங்கிற அந்த டாபிக் சொல்லும் போது நான் டீப்பா சொல்றேன். ரைட்டா? ரைட், ஓகே. இப்ப அயன் 2656 இதுக்கு அப்படியே வரிசையா சொல்லிட்டே வாங்க ஆன்சர். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ். இங்க எக்ஸ் இருக்கிறதுல யார் இருக்கா அப்படின்னா வெரி குட், அவன் தான். யாரு? அயன். ஓகே, அப்ப செகண்ட் என்ன சொல்றோம்? கெமிக்கல் சிம்பல். அப்ப இதோட கெமிக்கல் சிம்பல் என்னையா? Fe. வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் அப்படின்னா இசட். இங்க இசட் இருக்கிற இடத்துல யார் இருக்கா? 26. அப்ப 26 இஸ் த அட்டாமிக் நம்பர். அப்ப அயன் 2656ல எத்தனை புரோட்டான் இருக்கு? அப்ப புரோட்டானாலும் அட்டாமிக் நம்பர்னாலும் ஒண்ணுதான். ரைட், ஓகே. அப்ப அதுவும் நமக்கு என்னது? 26. அப்ப இதுல எத்தனை எலக்ட்ரான் சார் இருக்கு? எலக்ட்ரானும் சேம் தான். எவ்வளவு இருக்கு? 26. அப்ப வாட் அபவுட் த மாஸ் நம்பர்? அப்ப ஏ இருக்கிற இடத்துல யார் இருக்கா அப்படின்னா 56. ஏ இருக்கிற இடத்துல யார் இருக்கா? 56. அப்ப வாட் இஸ் த மாஸ் நம்பர்? 56. ஓகே, அப்ப ஒரு அயன்ல எத்தனை நியூட்ரான் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுங்க? ஏ மைனஸ் இசட். அப்ப மேல இருக்கிறது வந்து கீழே இருக்கிறத சப்ட்ராக்ட் பண்ணு, இல்ல மாஸ் நம்பர்ல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணு. அப்ப பண்ணா என்ன ஆகும்? 56 minus 26 equal to 30. So 30 is the number of neutrons. ஓகேவா? இன்னொரு இதே மாதிரி ட்ரை பண்ணலாமா? எஸ். என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா suppose I want to go for hydrogen 11. Okay, அப்ப what is the element? Hydrogen. What is the chemical symbol? H. What is the atomic number? 1. What is the number of proton? Yes, 1.
வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்? 1. இப்பதான் ஒரு பெரிய பியூட்டி வரப்போகுது. என்னையா அப்படின்னா வாட் இஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்? இப்போ நியூட்ரான் என்ன சொன்னீங்க? மேல இருந்து கீழே இருக்கிற சப்ட்ராக்ட் பண்ணு. அப்ப என்ன ஆகும்? 1 - 1 = 0. ஒரு நியூட்ரானே இல்லாத ஒரு எலமெண்ட் அப்படின்னு கேட்ட அவன் தான் யாரு? ஹைட்ரஜன் 1 1. ஓகே, do you get it now? Do you need doubts? No doubts. According to the nuclear lesson, the materials are classified into 3. மெட்டீரியல்ஸ் என்ன பண்றோம்? 3ஆ பிரிக்கிறோம். என்னையா 3ஆ பிரிக்கிறோம் அப்படின்னா ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன். ஓகே, சோ ஐசோன்றீங்களா? அப்ப ஐசோனா என்னையா அப்படின்னா ஐசோனா சேம். அப்ப எது நமக்கு சேமா இருக்கு? இதோட அடுத்த ஸ்டேஜ் தான் நீங்க கெமிஸ்ட்ரியில போய் என்ன சொல்வீங்க? ஐசோமெர் அப்படின்னு. ஓகே, அது அப்படியே டீப்பா அங்க போகும். இப்ப நம்ம பார்க்க போறது 3 தான். ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன். இப்ப யூஸ்வலா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்ப இதுக்கு கொஞ்சம் உல்டாவா என்ன பண்ண போறோம்? என்ன எக்ஸாம்பிளை வச்சுட்டு ஹவு இட் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்க போறோம். என்னையா அப்படின்னா ஹைட்ரஜன் 1 1, hydrogen 1 2, hydrogen 1 3 is an example for isotope. ஓகே, இப்பதான் பார்த்தோம். அதை அப்படியே வரிசையா சொல்லிட்டே வாங்க, வேலை முடிஞ்சு. என்னையா அப்படின்னா ஹச் ஹச் ஹச். அப்ப என்ன சொல்லிடலாம்? சேம் எலமெண்ட். அப்ப எலமெண்ட் சேமா இருந்தா ஐசோடோப். ஓகே, சேம் கெமிக்கல் சிம்பல். அப்ப கெமிக்கல் சிம்பல் எனக்கு எப்படி இருக்கு? சேம். அப்ப ஹச்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிற சேம் எலமெண்ட். கெமிக்கல் சிம்பல் ஹச் ஹச் ஹச். ஓகே, நெக்ஸ்ட் 1 1 1. அப்ப என்ன சொல்லிடலாம்? சேம் அட்டாமிக் நம்பர். அப்ப அட்டாமிக் நம்பர் சேமா இருந்தா சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான். ஓகே, அப்ப நம்பர் ஆஃப் புரோட்டான் சேமா இருந்தா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். இங்க இருந்து அப்படியே ஒரு டேக் டைவர்ஷன், அப்படியே பீரியாடிக் டேபிள் போவோம். அப்ப இந்த பீரியாடிக் டேபிள்ல என்னையா சொல்லியிருக்கோம் அப்படின்னா the elements are arranged according to the atomic number, right? ஓகே, அட்டாமிக் நம்பர் வைஸ் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படியா இருக்கும் அப்படின்னா சேம். அப்ப இந்த elements are having same location in periodic table. பீரியாடிக் டேபிள்ல சேம் லொகேஷனா இருக்கும். அப்ப சேம் லொகேஷனா இருந்தா சேம் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. அப்ப பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கு, சேம் லொகேஷனா இருக்கு. அப்ப எப்படி இருக்கும்? சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? நமக்கு சேமா இருக்கும். அப்ப எது சார் டிஃப்ரெண்டா இருக்கு? அதை டிஃப்ரெண்டா சொல்லுங்க. இப்ப 1 2 3. அப்ப எப்படி சொல்லலாம்? டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஓகே, அப்ப மாஸ் நம்பர் தான் டிஃப்ரெண்டா இருக்காயா? இல்ல. அப்ப 1 - 1 0, 2 - 1 1, 3 - 1 2. அப்ப டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான். அப்ப டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான் அப்படிங்கிறது என்ன ஆகும்? நமக்கு டிஃபர் ஆகும். இதான் வந்து என்ன அப்படின்னா ஐசோடோப். ரைட். ஐசோபார். இப்ப நமக்கு தெரியும் பாருக்கு போனா என்ன ஆகும்? தண்ணி அடிப்பான். தண்ணி அடிச்சவன் என்ன ஆவான்? நிதானம் இல்லாம கீழே விழுந்துருவான். அதான் நம்ம தலைமை வடிவேலு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஒரு படத்துல ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருப்பாரு, 2 பேர் என்ன பண்ணிருப்பாங்க? நடு ரோட்ல படுத்திருப்பாங்க. ரைட், ஓகே. அப்ப இவர் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புவாங்க, எழுப்ப முடியாது. உடனே வடிவேலு என்ன பண்ணுவாங்க? ஒரு பக்கத்து கடையில போய் ஒரு சோடா வாங்கிட்டு வந்து அவங்க மூஞ்சில அடிச்சு எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்ட உடனே அந்த மயில்சாமி அவர் கேட்பாரு, என்ன கேட்பாரு அப்படின்னா, ஏயா என்னை எழுப்பி விட்ட? உடனே வட்டி சொன்னேன், யார் பெத்த பிள்ளையோ தெரிலங்க, நடு ரோட்ல படுத்திருந்தீங்க, நான் எழுப்பி விட்டேன் அப்படின்னு. அப்பா மயில்சாமி அழகா சொன்னேன், ஏண்டா 5000 ரூபாய்க்கு அபினா வாங்கி சரட்டுன்னு இழுத்துட்டு செவ்வாய் கிரகத்துல காலை வைக்கும் போது கேவலம் 1.25 ரூபாய்க்கு ஒரு சோடாவை வாங்கி என்னைய ப்ளீச்னு அடிச்சு எழுப்பி விட்டியாடா. இது நமக்கு அதுல ஜோக். இந்த ஜோக்ல இருந்து நமக்கு என்ன பிசிக்ஸ் அப்படின்னு கேட்டா, செவ்வாய் கிரகத்துல கால் வைக்கும் போது, அப்ப போதையில இருக்கும் போது எங்க போயிடுறேன்? செவ்வாய் கிரகம், மார்ஸ் வரைக்கும் போயிடுறேன். மார்ஸ் எங்க இருக்கு? மேல இருக்கு. அப்ப பாருக்கு போனவன் எங்க போவான்? மேல போவான். இப்ப ஐசோ பார்ல மேல போகணும். அப்ப மேல இருக்கிறது சேமா இருந்தா ஐசோ பார். அப்ப எப்படி சொல்லலாம்? கார்பன்
614, நைட்ரஜன் 714. இப்ப பாருங்க மேல இருக்கிற ரெண்டும் சேம் ஆயிருச்சு. அப்படி வந்தா அது ஐசோபார். ஓகே, அப்ப சேம் மாஸ் நம்பர், சேம் மாஸ் நம்பர் சேம். மித்த எல்லாமே எப்படிதான் இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். இதே ஆர்டர்ல வாங்க. இங்க கார்பன் நைட்ரஜன் டிஃப்ரெண்ட் எலமெண்ட், 6 7 டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்டா இருந்தா டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான், டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான்னா டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்னா டிஃப்ரெண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், டிஃப்ரெண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்தா டிஃப்ரெண்ட் லொகேஷன் இன் பீரியாடிக் டேபிள், பீரியாடிக் டேபிள்ல டிஃப்ரெண்ட் லொகேஷனா இருந்தா டிஃப்ரெண்ட் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, எல்லாமே அப்படி டிஃபர் ஆயிடும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரைட். அப்ப அதான் வந்து என்ன? ஐசோபார். ஐசோடோன் மறுபடியும் பிரிங்க. டோன். இந்த டோன் அப்படிங்கிறது என்ன? பேசுறது கேட்கறது. அப்ப பேசுறது கேட்க தான் முடியும், நம்மளால என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அப்ப அதே மாதிரி இங்க சேம இருக்கிறத பார்க்க முடியாது, ஆனா கால்குலேட் பண்ண முடியும். என்ன ஏன் சொல்றீங்க அப்படின்னா, இப்ப கார்பன் 6 14, ஆக்சிஜன் 8 16. டக்குன்னு பாருங்க, ஏதாச்சும் சேமா இருக்கா? இல்ல. சேமா இருக்கிறத பார்க்க முடியாது, ஆனா கால்குலேட் பண்ண முடியும்னு சொன்னோம். என்னையா கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்ப இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்ப 14 minus 6 8. இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 16 minus 8 8. அப்ப இந்த 8 8 அப்படிங்கிறது என்னையா இருக்கு? சேமா இருக்கு. அப்ப மேல இருக்கிறது வந்து கீழே இருக்கிறத சப்ட்ராக்ட் பண்ணா அதுக்கு பேர் என்ன சொல்லிடலாம்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சேமா இருந்தா அதான் வந்து என்னது நமக்கு? ஐசோடோன். ஐசோடோன்னா என்னையா? அதுதான் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்தா ஐசோடோன். ஓகேவா?